செப்டம்பர் மாதத்துலேருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜென்ம சனின்றது மறந்துடாதீங்க. அதிகமாக ஆசைப்பட்டு இங்கே ஒரு 50,000 வாங்கிட்டு இருக்கேன், அங்கே 1,00,000 தராங்க சார்னு போயிடாதீங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் எதாவது ஆட் பண்ணலாமான்னு யோசி. திருமணம் ஆகாதவர்கள் நிறைய முயற்சி பண்ணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உலகெங்கும் வாழும் ஆன்மீக டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியாக இருக்கோம். நம்ம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் மிதுன ராசியில் இருக்க போகிறாரு. கடக ராசியில் குரு உச்சமாகக்கூடிய காலகட்டம். சூரியன் கேது ஆட்சி பெறக்கூடிய, சூரியன் வந்து சிம்மத்தில் ஆட்சி, கேதுவும் கூட சேர்ந்துருக்காங்க. அதே போல் கன்னி ராசியில் புதன் உச்சமாகக்கூடிய கிரகம். அதே போல் துலா ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கு. கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான். இந்த செப்டம்பர் மாதம் 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு உச்சமாக இருக்காரு, புதன் உச்சமாக இருக்கு, சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. இது மாதிரி பல்வேறு விதமான கிரகங்களுடைய தன்மைகள் தாக்கங்கள் அதிகமாக இருக்க போகுது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் பலவிதமான நன்மைகளும் இருக்கு, அதே நேரத்தில் சில விதமான தீமைகளும் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னா, எல்லாம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது சார், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எல்லாத்துலையும் டிலே. வேலை கிடைக்கணும்னு போனால் கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வேலை கிடைச்ச பாடல. நானும் அடுத்த மாதம் வேலை கிடச்சிரும், இந்த மாதம் வேலை கிடச்சிருன்னு ஓட்டிக்கிட்டே இருக்கேன். வீட்டிலலாம் ரொம்ப திட்டுறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. சில பேர்லாம் பேசுகிறதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல. சரி, இது ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தால் கூட பரவாயில்ல. நான் வந்து 5 வருஷம் வேலை பார்த்தேன், 20 வருஷம் வேலை பார்த்தேன், இப்போ வேலை இல்லாமல் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா காலைல எழுந்திரிச்சா நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ சும்மா இருக்கிறதுனால வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இறுக்கத்தோடு இருக்கேன். முடியலனால நிம்மதியாக தூக்க முடியல, எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில பேர்லாம் என்ன வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் மீனராசி என்பது. அதேமாதிரி தொழில் செய்யக்கூடிய மீனராசி என்பதுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே எல்லாமே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்கிது, எதுவுமே மூவ் ஆக முடியும். ஒரு இடத்துல ஒருத்தர் பணம் தரேன்னு சொன்னார், உங்களுக்கு வர வேண்டிய பணம் தான் அப்படின்னு சொன்னவர் கூட என்ன பண்ணுவார்னா கொடுக்க மாட்டார். நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன். அவருக்கு பணம் கூட வந்திருக்கும், கடைசியில் நாளைக்கு தரேன்னு சொன்னாலும் திடீர்னு பார்த்தா இல்லை இல்லைங்க, வந்த பணம் வேற செலவாகி போச்சு, நீங்கள் அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதேமாதிரி தொழிலில் பெரிய ஒரு முடக்கத்துடன் இருக்கீங்க, எதுவுமே மூவ் ஆகலை சார், அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கல் மாதிரி நிற்குது. சில இடத்துல ஆர்டர்லாம் வரணும், வந்தால் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணலாம், வேலையாட்கள்லாம் சும்மா இருக்காங்க, வாடகை வேஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கேன், வேஸ்ட்டாக எல்லாமே போயிட்டுருக்கு, காசு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் மீனராசி என்பது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த ஜென்ம சனின்றது மறந்துடாதீங்க. அதிகமாக ஆசைப்பட்டு இங்கே ஒரு 50,000 வாங்கிட்டு இருக்கேன், அங்கே 1,00,000 தராங்க சார்னு போயிடாதீங்க. வேலை மாறலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வேலை மாற முடியும், உங்களால் முடியாமலாம் கிடையாது. ஆனால் ஆசைப்பட்டு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க, கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் மீனராசியாக இருக்கீங்க, தொழிலில் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் எதாவது ஆட் பண்ணலாமான்னு யோசிங்க. இப்போ இருக்கிற பிஸ்னஸ் உங்களுக்கு பத்தலை, உங்களுக்கு மூவ் ஆகலை, அதேமாதிரி லாபம் வரல, அதே மாதிரி சம்பாதிக்க முடியல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு 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 கமிஷன் பிஸ்னஸோ, ஒரு நீங்கள் உங்கள் வேறு யாருக்காவது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஒரு டீச்சிங் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு ஏதாவது அட்வைசரி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு ஆட் பண்ணக்கூடிய நேரம். அது முக்கியமாக பெண்கள் மீனராசியில் இருக்கீங்க அப்படின்னா, மினிமம் நீங்கள் 2 வேலை செய்கிறதுக்கான அமைப்பு இருக்குது, இல்லாமலாம் இல்லை. சார் நாங்கள் ஏற்கனவே வீட்டையும் பார்த்துக்கிட்டு செஞ்சுட்டு தான் சார் இருக்கேன், செஞ்சுட்டு இருந்தால் கூட அது பத்தாமல் இருக்கும். ஏன்னா அந்த 7.5 சனி ஜென்ம சனி நடக்கும்போது என்னென்னா, நீங்கள் செய்யறதுல ஒன்றும் பெருசாக வருமானம் வராது. அதனால் என்ன பண்ணும், ஏதாவது ஒரு அடிஷ்னலாக செய்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா இந்த மாதம் நடக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை அடுத்த மாதங்களில் கண்டினியூஸாக கொடுத்துட்டே வரும். ஆனால் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். அதேமாதிரி திருமணம் ஆகாதவர்கள் நிறைய முயற்சி பண்ணணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் மேட்ரிமோனி இருக்கோ அங்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் சொல்ல முடியுமோ கல்யாணத்தில் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் சொன்னீங்கன்னா
நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் லேட் ஆகும், பட் ஆனால் கிடச்சிரும். அதற்கான முயற்சிகள் சரிங்க. அதே போல் மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு மண்டையிலேயே போட்டுக்கிட்டே உட்காந்துருக்காதீங்க. உடனே ஒரு டாக்டரை பாருங்கள். அது ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்கள். இல்லை சார் மனைவிக்கு தான் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு தான் மென்சுரல் பிரச்சனை இருக்குது, அது மாதிரி யோசிக்காதீங்க. 2 பேருமே போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பாக என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு குழந்தை பேர் கிடைக்கும். தேவையில்லாமல் ஒரு குழப்புவாங்க, இல்லைன்னா அவங்க 4 பேர் சேர்ந்து குழப்பி பிரிச்சுருவாங்க. அதனால் அதில் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதுமாதிரி கணவன் மனைவி சண்டையா பிரச்சனையா பேசி தீர்த்துங்க. அப்படியே பேசாமே இருந்தீங்கன்னா அது சண்டை பெருசாகி எந்த காரணத்து கொண்டும் மனைவியை பிரிஞ்சோ கணவரை பிரிஞ்சோ இருக்காதீங்க. இல்லை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம்லாம் போனீங்கன்னா பிரச்சனை வந்துடும். அதில் கவனமாக இருங்க. பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம், அதுலேயும் எந்த டவுட்டு கிடையாது. இந்த மாதம் நிறைய மீனராசி என்பது கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தெரியாமல் எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமாகிடும். அந்த எதிரி யாருன்னே தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், எந்த விஷயத்தை செஞ்சாலும் கவனமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக வீட்டில் இந்த புறம் பேசுகிறவங்கள அவாய்ட் பண்ணுங்க. அம்மா இப்படி சொன்னாங்க, அப்பா இப்படி சொன்னாங்க, அக்கா இப்படி சொன்னாங்க, உங்கள் ஃப்ரெண்டு இப்படி சொன்னார், ஆஃபீஸில் உங்கள் மேனேஜர் இப்படி சொன்னார், உங்கள் கூட வேலை பார்க்குற இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து யாராவது பேசுனாங்கன்னா அவங்கள அப்படியே கட் பண்ணி அனுப்பிச்சிருங்க. அந்த மைண்டில் ஏற்றிட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் தப்பாக ஒரு முடிவு எடுத்து மாட்டிப்பீங்க. இந்த மாதம் அது நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம் என்ன அப்படின்னா, முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. அதே போல் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. இந்த 2 வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த 7.5 சனி ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் குறையும். ஒரு தெளிவான சிந்தனை வரும். காலையில் 6 மணிக்கு எந்திரினா கூட எந்திரிக்க முடியாது உங்களால். நாளைக்கு ஒருத்தரை பார்க்கணும்னு நினச்சா கூட பார்க்க முடியாது, சோம்பேறித்தனம் வந்துடும். இல்லை அவரு இருக்க மாட்டார், இல்லை நீங்கள் போக மாட்டீங்க அந்த நேரத்துக்கு. இது மாதிரி ஏதாவது ஒரு தடைகள் தாமதங்கள் உங்கள் லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்குது. அது வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், ஒரு இடம் வீடு விற்கிற விஷயத்துல எதுவாக இருந்தாலும் சரி அப்படியே டிலே ஆகிட்டே இருக்குது. அதனால் என்னென்னா லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த முருக வழிபாடையும் இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் தீர்ந்து சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குருவோ புதனோ சுக்கிரனோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா இன்னும் அதிகப்படியான பலன் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நிறைய ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது. அதாவது ராகு திசை, கேது திசை, சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன் திசை, குரு திசை கூட பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அது காரணம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து மாறுது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுகிற மாதிரி பிடிஎஃப்ல வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஒரு ஜோதிடருக்கு, ஒரு படிக்கக்கூடிய மாணவருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பலன் பார்க்கக்கூடிய வகுப்பு ரொம்ப முக்கியம். அந்த பலன் பார்க்கும்போது தான் அந்த ஜோதிடம் உண்மை பொய்ன்னு தெரியும். அந்த மாதிரி ஜாதக பலன் எப்படி பார்க்கறதுன்றது ஒரு 3 மாதத்துக்குள்ளே சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே மாதிரி பிரசன்னங்களில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் போன்ற வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.